வணக்கம். டிடி தமிழ் செய்திகளை வழங்குவதற்காக சாதனா கார்த்திக். முதலில் தலைப்புச் செய்திகள். சமூக சீர்திருத்தவாதிகளின் பாரம்பரியத்தை அனைவரும் மதித்து நடக்க வேண்டும். குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் பேச்சு. வரும் 17ஆம் தேதியிலிருந்து இந்தியா இங்கிலாந்து இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் அமலுக்கு வருகிறது. மத்திய வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் தகவல். ககன்யான் விண்கலத்தில் 3 முக்கிய சோதனைகள் வெற்றிகரம். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ தகவல். மறைந்த பின்னணி பாடகி எஸ் ஜானகியின் உடல் முழு அரசு மரியாதையுடன் தகனம். மைசூரில் ஏராளமானோர் கண்ணீர் அஞ்சலி. எந்தவொரு டாஸ்மாக் கடையிலும் அதிகபட்ச சில்லறை விலைக்கு மேல் மதுபானங்களை விற்கக்கூடாது. மாநில மதுவிலக்குத்துறை அமைச்சர் விக்னேஷ் பேட்டி. நீட் பெயரில் நடத்தப்படும் கோச்சிங் சென்டர் கொள்ளையை தடுத்து நிறுத்த வேண்டும். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாக்கூர் வலியுறுத்தல். நாட்டின் ஒற்றுமையை பாதுகாக்க இண்டி கூட்டணியில் திமுகவும் தாவேகவும் ஒன்றிணைவதில் தவறில்லை. அமைச்சர் வன்னியரசு பேச்சு. லஞ்ச ஒழிப்புத்துறையின் விசாரணைக்கு பயந்து எங்கும் ஓடவில்லை என திமுக முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு பேட்டி. விசாரணைக்கு 15ஆம் தேதி ஆஜராகப் போவதாக விளக்கம். தாய்லாந்து தலைநகர் பாங்காங் இரவு விடுதியில் பயங்கர தீ விபத்து. 27 பேர் உயிரிழப்பு, 63 பேர் படுகாயம். ஈரானுக்கு எதிராக வான்வழி தாக்குதல்களை மீண்டும் தொடங்கியது அமெரிக்கா. மேற்காசியாவில் மீண்டும் தீவிரமடைகிறது போர் பதற்றம். விம்பிள்டன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றார் இத்தாலியின் ஜானிக் சின்னர். கிராண்ட்ஸ்லாம் போட்டிகளில் 100வது வெற்றியை பதிவு செய்து அசத்தல். விரிவான செய்திகள். நாட்டு மக்களுடன் தனது கருத்துக்களை பிரதமர் நரேந்திர மோடி பகிர்ந்து கொள்ளும் மனதின் குரல் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஒலிபரப்பாகிறது. இது அந்நிகழ்ச்சியின் 136வது அத்தியாயமாகும். மக்கள் இந்நிகழ்ச்சிக்கான தங்கள் கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் 1800117800 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண் வாயிலாக தெரிவிக்கலாம். மேலும் நரேந்திர மோடி செயலி அல்லது மைகவ் ஓபன் ஃபோரம் மூலமாகவும் அவர்கள் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்யலாம். குடிமக்கள் 1922 என்ற எண்ணுக்கு மிஸ்ட் கால் கொடுத்து அதன் பிறகு குறுஞ்செய்தி வாயிலாக பெறும் இணைப்பை பின்பற்றி பிரதமருக்கு நேரடியாக தங்கள் ஆலோசனைகளை வழங்கலாம். வரவிருக்கும் அத்தியாயத்திற்கான ஆலோசனைகள் இம்மாதம் 24ஆம் தேதி வரை ஏற்றுக்கொள்ளப்படும். நாட்டின் சமூக சீர்திருத்தவாதிகளின் மகத்தான பாரம்பரியத்தை மதிப்பது ஒவ்வொரு குடிமகனின் கடமை என்று குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியின் துவாரகாவில் உள்ள மன்னம் சர்வதேச மையத்தில் சமூக சீர்திருத்தவாதியும் சுதந்திர போராட்ட வீரருமான மன்னத்து பத்மநாபனின் சிலையை குடியரசு துணைத் தலைவர் திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர் சமூக நீதி, சமத்துவம், கல்வி மற்றும் சமூக சேவை ஆகியவற்றில் மன்னத்து பத்மநாபன் ஆற்றிய வாழ்நாள் அர்ப்பணிப்புகளை சுட்டிக்காட்டினார். அனைவரையும் உள்ளடக்கிய நல்லிணக்கம் கொண்ட ஒரு சமூகத்தை உருவாக்கும் பயணத்தில் மன்னத்து பத்மநாபனின் கொள்கை நாட்டிற்கு தொடர்ந்து உத்வேகம் அளித்து வருவதாக குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டார். குஜராத் மாநிலம் காந்தி நகரில் புதிய காய்கறி துணை வளாகத்தை மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று திறந்து வைக்கிறார். இந்த நிகழ்ச்சியின் போது மரக்கன்று நடும் அமைச்சர் அமித்ஷா அமிர்த மகோத்சவத்தை குறிக்கும் வகையில் தயாரிக்கப்பட்ட நினைவு வெளியீட்டையும் வெளியிடுகிறார்.
இந்த நிகழ்வின் போது அவர் வாரியத்தின் உறுப்பினர்களுடனும் கலந்துரையாடுவார் என்று கூட்டுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வரும் 17ஆம் தேதியிலிருந்து இந்தியா இங்கிலாந்து இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் அமலுக்கு வருவதாக மத்திய வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த ஒப்பந்தத்தின்படி இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் எந்த ஒரு பொருளுக்கும் இங்கிலாந்து வரி விதிக்காது என்று குறிப்பிட்டார். இந்த தடையில்லா வர்த்தக ஒப்பந்தத்தின் மூலம் இரு நாடுகளுக்கும் புதிய வாய்ப்புகளும் மகத்தான சாத்தியக்கூறுகளும் ஏற்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். இங்கிலாந்தில் பணிபுரிய செல்லும் இந்திய இளைஞர்கள் இதுவரை தங்களது ஊதியத்தில் 25% தொகையை செலுத்தும் நிலை இருந்ததாகவும், ஆனால் தற்போது மேற்கொள்ளப்பட்டுள்ள இரட்டை பங்களிப்பு ஒப்பந்தத்தின் மூலம் இந்த தொகை ஊழியர்களின் வைப்பு நிதியில் செலுத்தும் நிலை ஏற்படும் என்றும் அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்தார். வளர்ந்த நாடுகளுடன் இந்தியா மேற்கொண்டுள்ள தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் மூலம் புதிய வாய்ப்புகள் உருவாகும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஸ்பெயின், பெல்ஜியம் மற்றும் பின்லாந்து ஆகிய நாடுகளுக்கு உயர்மட்ட இந்திய வர்த்தக குழுவிற்கு மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தலைமை தாங்கி செல்கிறார். இன்று முதல் வரும் 17ஆம் தேதி வரை மேற்கொள்ளவுள்ள இந்த பயணத்தின் போது வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம், புத்தாக்கம் மற்றும் நிலைத்தன்மை ஆகியவற்றில் கவனம் செலுத்தப்படும் என்று தொழில்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் ஐரோப்பாவுடனான இந்தியாவின் பொருளாதார கூட்டாண்மைகளை வலுப்படுத்துவதே இந்த பயணத்தின் நோக்கம் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் தனது பயணத்தின் முதல் கட்டமாக அமைச்சர் பியூஷ் கோயல் இன்று ஸ்பெயினுக்கு செல்கிறார். அங்கு அவர் ஸ்பெயின் வர்த்தகம் மற்றும் முதலீடு ஆகியவற்றுடன் இணைந்து நடைபெறும் வர்த்தக வட்டமேசை மாநாட்டில் பங்கேற்கிறார். இந்த அமர்வு வாகனத்துறை, புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், ரயில்வே உள்ளிட்ட துறைகளில் உள்ள வாய்ப்புகளை ஆய்வு செய்வதற்கான ஸ்பெயின் மற்றும் இந்திய தொழில்துறை தலைவர்களை ஒன்றிணைக்கும். சுற்றுச்சூழலை நிலையாக பாதுகாக்க வேண்டும் என்றால் மரக்கன்றுகளை நடுவது மிகவும் அவசியமாகும் என்று மத்திய வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய அவர், பருவநிலை மாற்றம் மற்றும் புவி வெப்பமயமாதல் பிரச்சினையால் உலகம் முழுவதும் பாதிப்புகள் ஏற்பட்டு வருவதாக தெரிவித்தார். 1880ஆம் ஆண்டு முதல் கடல் நீரின் வெப்பநிலை அதிகரித்து வருவதாலும், பனிப்பாறைகள் வேகமாக உருகுவதாலும் சர்வதேச அளவில் கடல் நீரின் மட்டம் 20 முதல் 23 சென்டிமீட்டர் வரை உயர்ந்துள்ளதாக அவர் கவலை தெரிவித்தார். புவியின் வெப்பநிலை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் பருவநிலை மாற்றங்கள் ஏற்பட்டு பெரும் பிரச்சனைகள் ஏற்படுவதாகவும், இதனை தடுக்கவே மத்திய அரசு பல முக்கியமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் குறிப்பிட்டார். செய்திகள் தொடர்கின்றன. நேற்று காலமான கத்தாரின் முன்னாள் தலைவர் அமீர் ஷேக் ஹமத் பின் கலிஃபா அல்தானிக்கு மரியாதை செலுத்தும் விதமாக இந்தியா இன்று ஒரு நாள் நாடு தழுவிய துக்கத்தை அனுசரித்து வருகிறது. அந்த வகையில் துக்க நாளான இன்று நாடு முழுவதும் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டுள்ளது. இந்நாளில் அதிகாரப்பூர்வமான கேளிக்கை நிகழ்ச்சிகள் எதுவும் நடைபெறாது. கத்தாரை பெரும் வளர்ச்சி மற்றும் செழிப்பு நிலைக்கு எடுத்து சென்ற தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைவராக திகழ்ந்த ஷேக் ஹமத் பின் கலிஃபா அல்தானியின் மறைவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். இந்திய அரசின் சார்பில் கத்தார் நாட்டிற்கு இரங்கல் தெரிவிக்க நாடாளுமன்ற விவகாரங்கள் மற்றும் சிறுபான்மையின நலத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு கத்தார் நாட்டிற்கு பயணம் மேற்கொண்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ககன்யான் விண்கலத்தின் குழு தொகுதி அமைப்புகளுக்கான 3 முக்கிய சோதனைகள் வெற்றிகரமாக நடத்தப்பட்டுள்ளதாக இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் அறிவித்துள்ளது. முதல் சோதனையானது கடலில் தரையிறங்கிய பிறகு குழு தொகுதியை நேர்நிலையில் இருக்க செய்வதை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டிருந்தது. இது விண்வெளி வீரர்களின் பாதுகாப்பிற்கான மிக முக்கியமான தேவைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. இதற்காக சேமித்து வைக்கப்பட்ட குளிர்ந்த வாயுவை அடிப்படையாக கொண்ட தொகுதியை நேர்நிலையில் நிறுத்தும் அமைப்பு உருவாக்கப்பட்டு சோதிக்கப்பட்டது. இரண்டாவது சோதனையானது விண்வெளி வீரர்கள் தங்கும் குழு தொகுதி மற்றும் அதற்கான மின்சாரம் மற்றும் உந்து விசையை வழங்கும் சேவை தொகுதி ஆகியவற்றுக்கு இடையேயான இணைப்பாக செயல்படும் அம்பிலிக்கல் அமைப்பின் பிரிப்பு செயல்முறையை ஆய்வு செய்வதை உள்ளடக்கியிருந்தது. மூன்றாவது சோதனையானது உச்சி கவச பிரிப்பு நிகழ்வின் போது குழு தொகுதியின் கட்டமைப்பு உறுதித்தன்மையை உறுதிப்படுத்தியது. இந்த கவசமானது விண்வெளி பயணத்தின் போது பாராசூட்டுகள் மற்றும்
அது சார்ந்த துணை அமைப்புகளை பாதுகாக்கிறது. வியட்நாம் படகு விபத்தில் உயிர் தப்பிய 16 இந்தியர்கள் தாயகம் திரும்பிக் கொண்டிருப்பதாக இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ஹனோயில் உள்ள இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் படகு விபத்தில் உயிர் தப்பியவர்களில் 15 பேர் மருத்துவ சிகிச்சைக்கு பிறகு இந்தியா புறப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. இதனிடையே இந்த விபத்தில் உயிரிழந்த 15 இந்தியர்களின் உடல்களை இந்தியா கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளும் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளன. விபத்து நடந்த இடத்திலிருந்து அவர்களது உடல்கள் ஹோசிமின் நகரத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் உரிய சட்ட நடைமுறைகளுக்கு பிறகு அவர்களது உடல்கள் இந்தியா அனுப்பி வைக்கப்படும் என்றும் இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. மறைந்த பிரபல பின்னணி பாடகி எஸ் ஜானகியின் உடல் கர்நாடக அரசின் முழு மரியாதையுடன் மைசூரில் தகனம் செய்யப்பட்டது. இசை பேரரசி எஸ் ஜானகியின் உடலுக்கு ஏராளமானோர் கண்ணீர் அஞ்சலி செலுத்தினார்கள். மறைந்த பிரபல திரைப்பட பின்னணி பாடகி எஸ் ஜானகியின் உடல் கர்நாடக அரசின் முழு அரசு மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது. தனது காந்த குரலால் ரசிகர்களை சுமார் 70 ஆண்டுகளாக ஈர்த்து வந்த பிரபல பின்னணி பாடகி எஸ் ஜானகி மைசூரில் நேற்று காலமானார். அவருக்கு வயது 88. வயது மூப்பு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் சிகிச்சை பலனளிக்காமல் காலமானார். இந்திய திரை இசையில் 48,000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடி சாதனை படைத்துள்ள எஸ் ஜானகி தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி உள்பட 16 இந்திய மொழிகளில் பாடியவர் ஆவார். 16 வயது நிலை படத்தில் இடம்பெற்ற செந்தூர பூவை மற்றும் தேவர் மகன் படத்தில் இடம்பெற்ற இஞ்சி இடுப்பழகி பாடல் உள்பட 4 முறை சிறந்த பாடகிக்கான தேசிய விருதை வென்றவர் எஸ் ஜானகி. பின்னணி பாடகி எஸ் ஜானகி மறைவுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன், பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய இணையமைச்சர் எல் முருகன், ஆளுநர் அர்லேக்கர், முதலமைச்சர் ஜோசப் விஜய், திமுக தலைவர் மு க ஸ்டாலின் மற்றும் திரையுலக பிரபலங்கள் பலர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் மைசூரு மகாராஜா கல்லூரி மைதானத்தில் வைக்கப்பட்டிருந்த எஸ் ஜானகியின் உடலுக்கு ஏராளமானோர் கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். பின்னர் எஸ் ஜானகியின் உடல் ஊர்வலமாக மைசூருவில் உள்ள அவரது பண்ணை வீட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டது. வழி நெடுகிலும் ஏராளமானோர் பாடகி எஸ் ஜானகிக்கு அஞ்சலி செலுத்தினர். பின்னர் பண்ணை வீட்டில் கர்நாடக அரசின் முழு அரசு மரியாதையுடன் இறுதிச் சடங்கு நடைபெற்றது. எஸ் ஜானகியின் குடும்பத்தார், உறவினர்கள் மற்றும் ஏராளமானோர் இறுதி அஞ்சலி செலுத்தினர். அரசு மரியாதையுடன் துப்பாக்கி குண்டுகள் முழங்க எஸ் ஜானகியின் உடலுக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. பின்னர் பாடகி எஸ் ஜானகியின் உடல் பண்ணை இடத்தில் தகனம் செய்யப்பட்டது. இறுதிச் சடங்கு நடைபெற்ற இடத்தில் திரண்டிருந்த ஏராளமானோர் இசை அரசி எஸ் ஜானகியின் உடலுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தி பிரியா விடை அளித்தனர். மதுரை அருகே அரசு பேருந்தும் ஆம்னி பேருந்தும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். 42 பேர் படுகாயமடைந்தனர். மதுரை கொட்டாம்பட்டி அருகே அரசு பேருந்தும் ஆம்னி பேருந்தும் இன்று அதிகாலை நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டது. மார்த்தாண்டம் நோக்கி சென்ற ஆம்னி பேருந்து எதிரே வந்த அரசு பேருந்து மீது மோதிய விபத்தில் 4 ஆண்கள், 1 பெண் உட்பட 5 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். காயங்களுடன் மீட்கப்பட்ட 42 பேர் மேலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பெரம்பூர் எம்எல்ஏ அலுவலகத்தை இன்று திறந்து வைக்கும் முதலமைச்சர் விஜய் தொகுதி மக்களையும் சந்திக்கிறார். முதலமைச்சர் விஜய் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற பெரம்பூர் தொகுதியின் எம்எல்ஏ அலுவலகம் சென்னை வியாசர்பாடி சர்மா நகர் 1வது தெருவில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த அலுவலகத்தை முதலமைச்சர் விஜய் இன்று திறந்து வைக்கிறார். மேலும் அவர் தனது தொகுதி மக்களையும் சந்திக்க உள்ளார். எம்எல்ஏ அலுவலகத்தில் தொகுதி மக்களின் குறைகளை தீர்ப்பதற்காக செயலி ஒன்றும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் மக்கள் தங்களது குறைகளை எந்த நேரத்திலும் தெரிவிக்கலாம் என்று கூறப்படுகிறது.
கரூர் துயர சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கருணை அடிப்படையில் அரசு பணி வழங்கியதை கேள்வி கேட்பவர்கள் ஸ்டெர்லைட் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தாருக்கு அரசு பணி வழங்கிய போது ஏன் கேள்வி கேட்கவில்லை என்று அமைச்சர் KA செங்கோட்டையன் கேள்வி எழுப்பியுள்ளார். ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியம்பட்டியில் 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் முதல் 3 மதிப்பெண்களை பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அமைச்சர் செங்கோட்டையன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தேசிய கல்விக் கொள்கையில் தமிழகத்தின் நிலைப்பாடு குறித்து ஏற்கனவே தெளிவுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கரூர் துயர சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தாருக்கு கருணை அடிப்படையில்தான் அரசு பணி வழங்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் செங்கோட்டையன் குறிப்பிட்டார். இல்ல, தேசிய கல்விக் கொள்கையை பொறுத்தவரையிலும் நம்முடைய கல்வித்துறை அமைச்சர்கள் தெளிவாக விளக்கங்களை சொல்லியிருக்கிறார்கள். அதை பொறுத்தும் தூத்துக்குடியில் நடைபெற்ற ஸ்டெர்லைட் அதில் நடைபெற்ற அத்தனை பேருக்கும் கருணை அடிப்படையிலே வேலை வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் லட்சக்கணக்கான பேர் கருணை அடிப்படையில் இன்று இருந்து கொண்டிருக்கிற நிலையும் இருக்கிறது. ஆகவே அதை சுட்டி காட்டுவதற்கு நீங்கள் யாருமே அது முன்வரவில்லை. உங்களுடைய தொலைக்காட்சி நண்பர் இங்கே இருக்கிற உரிமையாளர்களோ மற்றவர்களோ அதை வெளிப்படுத்தவில்லை. ஆனால் நாங்கள் கொடுத்த உடனேயே அப்படி கொடுத்து விட்டாலே என்ற செய்திகள் பலவாரியாக இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவின் ஒற்றுமை மற்றும் இறையாண்மைக்காக திமுக தாவேக ஒன்றிணைய வேண்டும் என மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் வன்னியரசு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் பேசுகையில், திமுகவுடன் நட்பு என்பது வேறு, அரசியல் நிலைப்பாடு என்பது வேறு என்று தொல் திருமாவளவன் தெளிவாக கூறியுள்ளார் என்று தெரிவித்தார். கடந்த காலங்களில் இருந்தே திமுகவுடன் நட்பு உறவு கொண்டுதான் இருந்தோம் என்றும் தாங்கள் திமுக தோழர்களுடன் நட்போடுதான் இருக்கிறோம் என்று கூறிய அவர், விடுதலை சிறுத்தைகள் யாருடனும் பகை பாராட்டாது என்றும் தெரிவித்தார். மேலும் விசிக இடதுசாரிகள் ஆதரவுடன் முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேக ஆட்சி 5 ஆண்டுகள் எந்த தடையும் பிரச்சனையும் இல்லாமல் மக்களுக்கான ஆட்சியாக தொடரும் என்றும் வன்னியரசு தெரிவித்தார். விடுதலை சிறுத்தைகள் யாரோடும் பகை பாராட்டுவதில்லை. விடுதலை சிறுத்தைகள் எல்லோரோடும் தான் நாங்கள் நட்போடு இருக்கிறோம். கொள்கை பகைவர்கள் அல்லது கொள்கை எதிரி அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் நாங்கள் வந்து பார்த்தோம். எந்த ஒரு டாஸ்மாக் கடையிலும் அதிகபட்ச சில்லறை விலைக்கு மேல் மதுபானங்களை விற்கக்கூடாது என்று மாநில மதுவிலக்குத்துறை அமைச்சர் விக்னேஷ் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ரெட்டியார் சத்திரத்தில் தாவேக அலுவலகத்தை அமைச்சர் விக்னேஷ் திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், டாஸ்மாக் கடைகளில் பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூடுதலாக வாங்குவது தற்போது குறைந்துள்ளதாகவும் தமிழ்நாடு முழுவதும் எந்த ஒரு டாஸ்மாக் கடையிலும் MRP விலைக்கு மேல் மதுபானங்களை விற்கக்கூடாது என்பதில் அரசு மிக உறுதியாக இருப்பதாகவும் குறிப்பிட்டார். புகையிலை பொருட்கள் விற்பனை செய்யும் கடைகளுக்கு சீல் வைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் விக்னேஷ் எச்சரிக்கை விடுத்தார். பள்ளிகளில் இருந்து 100 மீட்டருக்குள்ள எந்த ஒரு புகையிலை பொருட்களும் கிடைக்காத வண்ணம் தடுக்கப்பட வேண்டும் சொல்லியிருக்கோம். அது இந்த வாரம் போகிற ரிவ்யூவில் அதை ஆய்வு பண்ணி அது பண்ணிட்டு இருந்தாங்கன்னா உடனடியாக அந்த கடைகளுக்கு சீல் வைக்க சொல்லியிருக்கோம். வெறும் ஃபைனோட, ஏன்னா இந்த அரசு அடுத்த தலைமுறையை ஒரு ஆரோக்கியமான தலைமுறையை உருவாக்குறதுல ரொம்ப கவனமாக இருக்கும். ஸோ அப்படி ஏதாவது ஒரு கடைகளில் பள்ளிகளுக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த புகையிலை பொருட்களை முதல்ல தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை விற்கக்கூடாது. அதையும் தாண்டி இந்த சிகரெட் போன்ற புகையிலை பொருட்களை வித்துட்டு இருந்தாங்கன்னா உடனடியாக அந்த கடைகளுக்கு சீல் வைக்கப்படும். திண்டுக்கல்லில் ஒட்டுமொத்த மாவட்டத்துக்கும் இது என்னோட அந்த பள்ளிக்கு அருகில் அந்த கடை வச்சிருக்கிறவங்களுக்கு எச்சரிக்கை. லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணைக்கு பயந்து கொண்டு தான் எங்கும் ஓடவோ ஒளியவோ இல்லை என்றும் வரும் 15ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராவேன் என்றும் திமுக முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்துள்ளார். ஒருங்கிணைந்த சாலை உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்ட முறைகேடு புகார் தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறையின் சோதனைக்குள்ளான ஏவா வேலு சிங்கப்பூரில் மருத்துவ சிகிச்சையை முடித்துக் கொண்டு நேற்று சென்னை திரும்பினார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கடந்த 2016ஆம் ஆண்டு முதல் சிங்கப்பூர் மவுண்ட் எலிசபெத் மருத்துவமனையில் இதயம் மற்றும் நரம்பு சார்ந்த பிரச்சினைகளுக்கு தாம் சிகிச்சை பெற்று வருவதாகவும் முன்கூட்டியே திட்டமிட்டபடிதான் விசா மற்றும் பயணச்சீட்டு பெற்று சிங்கப்பூர் சென்றதாகவும் தெரிவித்தார். மேலும் தன் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு பயந்து கொண்டு தாம் ஓடவோ ஒளியவோ இல்லை என்றும் வரும் 15ஆம் தேதி லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணைக்கு நேரில் ஆஜராகி
முழு ஒத்துழைப்பு வழங்க உள்ளதாகவும் ஏவா வேலு தெரிவித்தார். நானே சொல்லிருக்கிறேன், நான் 12ஆம் தேதிக்கு மேலே எந்த தேதி கொடுத்தாலும் நான் முழு ஒத்துழைப்பு தரேன்னு நான் சொன்னேன். ஆனால் நான் முழு ஒத்துழைப்பு தருவேன், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. 2வது, நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிற காரணத்தினால் அது சம்மந்தமாக நான் பேச முடியாது. அது வழக்கை நான் தொடுத்தனுடைய நோக்கமே நீதி என் பக்கத்தில் இருக்குது. நான் கட்டாயம் நீதிக்கு தலை வணங்குவேன். நீட் பெயரில் நடத்தப்படும் கோச்சிங் சென்டர் கொள்ளையை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாக்கூர் வலியுறுத்தியுள்ளார். தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டை அடுத்த எண்டப்பட்டி கிராமத்தில் நீட் தேர்வு அச்சத்தால் தற்கொலை செய்து கொண்டு உயிரிழந்த மாணவி ரோஷினியின் இல்லத்திற்கு எம்பிக்கள் விஜய் வசந்த், கிறிஸ்டபர் திலக் ஆகியோருடன் சென்ற அவர் மாணவியின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாணிக்கம் தாக்கூர், நீட் அச்சத்தால் ஏற்படும் உயிரிழப்புகளை தடுக்க வேண்டும் என்றும் இதுவரை 34 பேர் இந்த நீட்டால் உயிரிழந்திருப்பதாகவும் குறிப்பிட்டார். அந்த குடும்பங்களுக்கு அடுத்து என்ன பண்ணணும்ன்றது அவருடைய படிப்பு மற்றும் மற்ற அவருடைய குழந்தைகளுடைய படிப்பு பற்றி பேசிட்டு வர்றோம். அதற்கான நடவடிக்கை எடுத்துட்டு வர்றோம். எங்களை பொறுத்த மட்டும் இது மிகவும் ரொம்பவும் அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் 34 குழந்தைகள் தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அனிதால தொடங்கி இதுவரைக்கும் தற்கொலைங்கிறது 34 பேருடைய தற்கொலைகளாக இருக்கு. அதுவும் நீட்டுனால தற்கொலை. விலகி சென்றவர்கள் அதிமுகவிற்கு திரும்பி வந்தால் 0வில் இருந்துதான் மீண்டும் அவர்களது அரசியல் வாழ்க்கை தொடங்கப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சேலத்தில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், ஆட்சி காட்சிகள் மாறும்போது பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்தால் அவர்கள் 0வில் இருந்துதான் அவர்களது அரசியல் பயணத்தை தொடங்க வேண்டும் என்றார். தாவேகா ஆட்சிக்கு வந்து 60 நாட்களில் திமுக ஆட்சியில் இருந்தது போல் கொலை, கொள்ளை, போதைப் பொருட்கள் நடமாட்டம் அதிகரித்துதான் காணப்படுகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். தாவேகா தனி பெரும்பான்மையுடன் ஆட்சிக்கு வரவில்லை என்றும் திமுக கூட்டணி கட்சிகளின் உதவியுடன் ஆட்சி நடந்து வருகிறது என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறினார். இனி வருவது மாநில செய்திகள். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் 10ற்கும் மேற்பட்ட சாயப்பட்டறைகளை மூட உத்தரவிடப்பட்டதற்கு எதிராக விசைத்தறி தொழிலாளர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில், புளியங்குடி, சுப்புலாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் இயங்கி வந்த சாயப்பட்டறைகளிலிருந்து வெளியேறும் கழிவுநீர் ஓடைகளில் கலப்பதால் சுற்றுச்சூழல் மற்றும் சுகாதார பாதிப்பு ஏற்படுவதாக கூறி சாயப்பட்டறைகளை மூட உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து தொழிலாளர்கள் சாயப்பட்டறைகளிலிருந்து வெளியேறும் கழிவுநீரை சுத்திகரிக்க தமிழக அரசு பொது சுத்திகரிப்பு வளாகம் அமைக்க வேண்டும் என்றும் அதுவரை சாயப்பட்டறைகள் இயங்க உரிய கால அவகாசம் வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். இதுகுறித்து தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரியலூர் மாவட்டம் கோக்குடியில் கிறிஸ்தவ தேவாலய திறப்பு விழாவில் பல்வேறு வெளிநாட்டு பாதிரியார்கள் உட்பட ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர். பழமை வாய்ந்த புனித இஞ்ஞாசியார் தேவாலயம் கிராம பொதுமக்கள் மற்றும் கிறிஸ்தவர்களால் புதுப்பிக்கும் பணி முடிவடைந்ததையொட்டி திறப்பு விழா நடைபெற்றது. இதில் குடந்தை மறைமாவட்ட ஆயர் ஜீவானந்தம், ஆயர் அந்தோணிசாமி ஆகியோர் கலந்து கொண்டு புதிய தேவாலயத்தை திறந்து வைத்து புனிதப்படுத்தினர். இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த கிறிஸ்தவர்கள் மட்டுமின்றி சிங்கப்பூர், மலேசியா, இத்தாலி போன்ற வெளிநாட்டை சேர்ந்த பாதிரியார்கள், கிறிஸ்தவர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள ஏகாம்பரநாதர் கோவில் புதிய தங்க தேர் ஓட்டத்தை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் வடம் பிடித்து இழுத்து துவக்கி வைத்தார். பஞ்சஸ்தலங்களில் மண் ஸ்தலமாக விளங்கும் ஏகாம்பரநாதர் கோவிலில் 30 கோடி ரூபாய் மதிப்பில் 25 அடி உயரம், 10 அடி அகலமும் கொண்ட புதிதாக தயாரிக்கப்பட்ட தங்க தேரில் ஏகாம்பரநாதர் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இந்த தங்க தேரை அமைச்சர் ரமேஷ் வடம் பிடித்து இழுத்து துவக்கி வைத்தார். இதில் வெளிநாடு வாழ் நலத்துறை அமைச்சர் தென்னரசு, வனத்துறை அமைச்சர் ரஞ்சித்குமார், மாவட்ட ஆட்சியர் ஸ்னேகா உள்ளிட்டோரும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்களும் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே ஜலகண்டாபுரத்தில் வருடத்தில் ஒருமுறை மட்டும் இரவில் பூத்த அதிசய பிரம்ம கமலம் பூ பூக்க தொடங்கியுள்ளது. இதனை பார்த்த அந்த பகுதி மக்கள் அந்த பூவிற்கு பூஜை செய்து வழிபாடு நடத்தினர். ஆண்டுக்கு ஒருமுறை மட்டுமே நள்ளிரவில் மலர்ந்து அதிகாலைக்குள் வாடிவிடும் தன்மை கொண்ட பிரம்ம கமலம் பூ சித்த மருத்துவ ரீதியாகவும் பயன்படுத்தப்படுவதாக கூறப்படுகிறது.
தாய்லாந்து தலைநகர் பாங்காங்கில் உள்ள இரவு விடுதி ஒன்றில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் சிக்கி 27 பேர் உயிரிழந்தனர். பாங்காங்கின் சடுசக் பகுதியில் உள்ள புகழ்பெற்ற இரவு விடுதியில் நள்ளிரவில் இந்த கோர விபத்து நிகழ்ந்துள்ளது. அங்கு இசை நிகழ்ச்சி நடந்து கொண்டிருந்த போது மேடைக்கு அருகிலுள்ள சர்க்கியூட் பிரேக்கரில் ஏற்பட்ட மின்கசிவு காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. சம்பவ இடத்தை பார்வையிட்ட அந்நாட்டு பிரதமர் அனுதின் சான்பிராகுல் அவசர கால தீயணைப்பு வழிகள் இல்லாததால் அச்சமடைந்த மக்கள் தப்பிக்க வழியின்றி விடுதியின் பின்புறம் உள்ள கழிவறைகளை நோக்கி ஓடி அங்கேயே மூச்சு திணறி உயிரிழந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் இந்த விபத்தில் 63 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களில் 22 பேரின் நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இஸ்ரேலில் வரும் அக்டோபர் 27ஆம் தேதி பொது தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான அறிவிப்பை அந்நாட்டு நாடாளுமன்றமான நெசெட் வெளியிட்டுள்ளது. காசா மீதான போர் தொடங்கியதிலிருந்து பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவின் தலைமைக்கு மக்கள் அளிக்கும் தீர்ப்பாகவே இந்த பொது தேர்தல் கருதப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இஸ்ரேலின் நீண்டகால பிரதமரான நெத்தன்யாகு வரவிருக்கும் தேர்தலிலும் போட்டியிடுவேன் என்பதை கடந்த ஜூன் மாதம் உறுதிப்படுத்தினார். இஸ்ரேலிய ராணுவத்தின் முன்னாள் தலைமை தளபதி காடி ஐசன்கோட் நெதன்யாகுவின் முக்கிய போட்டியாளராக உருவெடுத்துள்ளார். இஸ்ரேலிய செய்தி நிறுவனம் ஒன்று வெளியிடப்பட்டுள்ள கருத்து கணிப்பின்படி நெதன்யாகுவின் லிகுத் கட்சியை விட ஐசன்கோட்டின் யாஷார் கட்சி மிக குறைந்த வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. மீண்டும் செய்திகள் காலை 11 மணிக்கு. வணக்கம்.